அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷயானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி கருமுட்டை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. என்னெல்லாம் இந்த மாதிரி கருமுட்டை இளம் வயதிலேயே குறையிறதுக்கு காரணங்கள் இருக்கலாம், அதை எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபர்டிலிட்டி அப்படின்னு போய் ஒரு டாக்டரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க முதல்ல எடுக்கிற டெஸ்ட்டு இந்த AMH அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி முல்லேரியன் ஹார்மோனுடைய டெஸ்ட்டு தான். அந்த மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கருமுட்டையோடைய வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால நீங்கள் டோனர் எக்ஸ் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி 25 வயது பெண்கள் கூட தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஏன் உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தோன்னா நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ். இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம். நம்ம எடுத்துக்கக்கூடிய காய்கறிகள்லையோ சரி, பழங்கள்லையோ சரி, நிறைய இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லாம் ஆட் பண்ணப்படுது. இது எல்லாமே நம்ம குடலுக்கு ஆரோக்கியத்தை சீர்கேடடைய செய்யக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது. அதை தொடர்ந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு. இன்றைக்கி நம்ம பெண்கள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். நம்ம விட்டமின் D இருக்கிற மாதிரி வெயிலில் போகிறோமா, அது நிறைந்த சத்து பொருட்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறோமா, விட்டமின் B12 நம்ம உடலில் ஆரோக்கியமாக இருக்கா, அது ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு கருமுட்டை வளர்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இன்னைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம் தான். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நம்ம உடலில் கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோனோடைய அளவு அதிகமாகுது. இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான சிக்னல் நம்மளுடைய கருப்பைக்கும் மூளைக்கும் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இந்த சமிக்கைகள் முழுமையாக நடந்தால் மட்டும்தான் நம்ம ஹார்மோன் சுழற்சி சீராக இருக்கும். இந்த சமிக்கைகளை பாதிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது நம்ம மன அழுத்தம் சார்ந்த ஹார்மோனான இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன். இது பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக கருமுட்டையோடைய வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா, இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய PCOD PCOS பிரச்சனை. இது சிறு வயதிலிருந்தே இருக்கும் பொழுது 13 வயதில் ஒருத்தருக்கு PCOD PCOS வருது ஒரு பெண் குழந்தைக்கு அப்படின்னா, அதை நம்ம கவனிச்சிக்கல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 22 23 வயதில் கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அடுத்து எண்டோமெட்ரியோசிஸ்னு சொல்லக்கூடிய இரத்தக்கட்டி சார்ந்த பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஓவரியில் அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளம் இருக்குமோ அந்த ஓவரியிலிருந்து கருமுட்டை வெளிப்படக்கூடிய தன்மை பாதிக்கப்படும். இது ஹார்மோன் பிரச்சனையும் காரணமாக இருக்கு. ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு அதிகமாக இருக்கிறதும் ப்ரொஜெஸ்ட்ரோனுடைய அளவு குறைவாக இருக்கிறதும் ஒரு காரணமாக இந்த பிரச்சனையில் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்தோன்னா சர்ஜரி. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அப்டாமின் ஏரியாவில் இல்லை அப்பெண்டிக்ஸ் மாதிரியான விஷயங்களுக்காகவோ இல்லை ஏற்கனவே கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவோ நம்ம ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை தொடர்ந்து நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுவே இன்றைக்கி நிறைய பெண்கள் சிறு வயது பெண்கள் கூட நான் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, 30 வயதுக்கு முன்னாடியே கருமுட்டை ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர் அல்லது ப்ரீமெச்சூர் மெனபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலையிலையுமே FSH ஹார்மோனுடைய அளவு அதிகமாயிட்டு அதை தொடர்ந்து கருமுட்டை ரொம்ப கம்மி ஆயிட்டிருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறோம். இதுவே ஹார்மோன் மாத்திரைகள், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்காக நம்ம ஹார்மோன் மாத்திரைகள் நிறையா சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் அதை தொடர்ந்து கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையில் நமக்கு கேன்சர் மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உடம்புல எங்கே இருந்தாலும் சரி,
அதுக்காக நம்ம ஒரு கதிர்வீச்சு சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுறோம், ரேடியேஷன் தெரப்பிக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ஊட்டச்சத்து குறைபாடிலிருந்து, மன அழுத்தத்திலிருந்து, கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தொடர்ந்து கருமுட்டையுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல சில காரணங்களை இயற்கையாகவே நம்ம சரி பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வல்லாரை கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுக்காய் பொடி சேர்த்து ஒரு 4-5 மிளகு அதில் தட்டி போட்டு கஷாயம் மாதிரி பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 5 days காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டே வாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு கருப்பையில் ஏதாவது கருமுட்டை வளர்ச்சியில் ஹார்மோன் சார்ந்த குறைபாடுகள் இருந்தாலோ அதை சீர் செய்யக்கூடிய தன்மை, நோய் தொற்று கிருமிகள் காரணமாக எதனால இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கஷாயத்துக்கு இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க கருமுட்டை சார்ந்த விஷயங்கள், அவங்க உயிரணு சார்ந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு டெய்லி காலையில் அத்தி விதை பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து ரெகுலராகவே ஹாட் வாட்டர் அல்லது பால் இதில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கருமுட்டையோடைய வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். ஸோ கருமுட்டை வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு சிறு வயதிலிருந்தே நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த காரணங்களையெல்லாம் எப்படி தவிர்க்க முடியுமோ அந்த மாதிரி தவிர்த்துக்கிட்டு ஆரோக்கியமான உணவு முறையை மேற்கொண்டு நான் சொன்ன இந்த வல்லாரை, கடுக்காய், மிளகு கஷாயம் பீரியட்ஸ் டைம்லையும் மற்ற காலகட்டங்களில் அத்தி விதை பொடி 1/2 ஸ்பூனும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கருமுட்டையோடைய வளர்ச்சி AMH லெவலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.